பஞ்சாப்ல ஒரு 3 யங்ஸ்டர்ஸ் வந்து பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்காங்க. அதுல ஆல்ரெடி வந்து ஒருத்தர் வந்து டெபியூலாம் ஆனவர் தான் நெகல் வதேரா. மும்பைக்காண்டி ஒரு நல்ல நல்ல மேட்சஸ்லாம் ஆடியிருக்காரு. இன்னொரு 2 பிளேயர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரியன்ஷ் ஆர்யாவும், சூரியன் ஷெட்கேவும். நான் சூரியன் ஷெட்கேவ பத்தி வந்து கத்திக்கிட்டே இருக்கேன். அவன் ஒரு பயங்கரமா அடிக்கிறப்ப வந்து எல்லாரும் அத பார்ப்பாங்கன்னு நெனைக்கிறேன் கண்டிப்பா. ஏன்னா சூரியன் ஷெட்கே வந்து சையத் முஷ்டக் அலில மும்பைக்காக லாஸ்ட் 3 நாக் அவுட் மேட்ச் அதாவது குவார்டர் ஃபைனல், செமி ஃபைனல், ஃபைனல் 3லயுமே வந்து ஒரு 200, 300 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சு குடுத்தான் ஆளு. பயங்கரமா ஆடுவாருன்னு நெனைக்கிறேன். கேப் கிடைச்சுச்சுன்னா. பட் வந்து நெகல் வதேராவுக்கும் அவருக்கும் இடையில ஒரு பெரிய ஒரு டிபேட் போகும். அதுல யாரு வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஓட்டு அதிகம் வாங்குறாங்களோ அவங்க தான் பிளேயிங் 11ல வருவானுங்க மோஸ்ட்லி நாளைக்கு. இன்னொரு ஆள் கண்டிப்பா பிளேயிங் 11ல இருப்பாரு. பிரியன்ஷ் ஆர்யா. ஏன்னா பிரியன்ஷ் ஆர்யா வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர். பயங்கரமா ஒரு 200, 250 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுவாரு. ஆனா டெல்லி பிரீமியர் லீக்ல 50 பாலுக்கு 120 ரன் அடிச்சாரு. இன்னொரு அதே இதுல 6 பாலுக்கு 6 சிக்ஸ் கூட அடிச்சாரு. பட் இது ஒரு வேற ஒரு டிஃப்ரெண்ட் லீகு. இதுல எப்படி அத பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படின்னு சொல்லி தான் பார்க்கணும். அந்த ஃபார்ம இங்கேயும் எடுத்துட்டு வந்தாருன்னா, ஜிடி கூட உள்ள மேட்ச்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நெனைக்கிறேன்.